வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி சூப்பரான ஒரு மாஸ் பர்த்டே பேனர் ஃபோட்டோ எடிட்டிங் எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதேமாதிரி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும். யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிப்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவாக இருக்கணும். உங்களுக்கு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ண வாட்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் சோலோவாக இருக்கிற ஃபோட்டோ இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு நீங்கள் சென்டரில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஹாப்பி பர்த்டேன்றதுக்கு மேலே வேணும் அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸை நீங்கள் இன்னும் கூட ஜூம் பண்ணுறதா இருந்தால் ஜூம் பண்ணிக்கலாம். அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ கரெக்டாக உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு கீழே பிப்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோவை கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபயர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கான்ட்ராஸ்ட்னு இருக்கும். அதையும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பேக்கில் வந்துருங்க. பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐக்கானை கொடுத்துருங்க. இப்போ இந்த பிக்கை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி இந்த மாதிரி நம்மளோட ட்ரெஸ்ஸிங் மேலே உங்களோட ட்ரெஸ் மேலே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக டச் ஆனால் போதும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ண வாட்டி மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த பிக்கை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர்லேயே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண வாட்டி ப்ளஸ் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி இப்போ கடைசி எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டூன் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஒவ்வொரு செட்டிங்குமே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு, ஹைலைட்ஸு, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. எகைன் கீழே டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். போர்ட்ரைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே அந்த ஃபேஸ் ஐக்கான் போட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸோடைய ஃபில்டரை வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேணானா விட்டுட்டு அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்கின் ஸ்மூத் இருக்கும். ஸோ அதை தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. எகைன் கீழே அதை டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். டீட்டெயில்னு இருக்கும். ஸோ டீட்டெயிலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதிலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஷார்ப் இருக்கும். ஷார்ப்பை வேணாலையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு செட்டிங்கில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ கரெக்டாக இந்த செட்டிங் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த பிக்கை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். Thank you for watching this video.